सबको नमस्कार अनेक वनक्कम हेलो एवरीवन वेलकम टू नॉलेज दुनिया இப்போ பிரவேசிகால வருகிற பிப்ரவரி 10-11 எக்ஸாம் தேர்வு நடக்க போகுது. இதில் பேப்பர் ஃபஸ்ட்டு செகண்டு 10ஆம் தேதியும் 12ஆம் தேதி பேப்பர் 3 நடக்க போகுது. அந்த தேர்டு பேப்பர் 50 மார்க்ஸ் ஹிந்தியும் 50 மார்க்ஸ் தமிழும் நடக்குது. இப்போ நம்ம பார்க்கக்கூடியது பேப்பர் ஃபஸ்ட்டு பிரவேசிகால பார்க்குறோம். இது ஃபுல்லாக நியூ சிலபஸில் இந்த சிலபஸ் தான் ஃபுல்லாக தேர்வுக்கு வருது. இது நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். இது ஃபுல்லாக ஆன்சரோடு இருக்குது, பார்த்துக்கலாம். அடுத்த மாதம் பிப்ரவரி 10-11 நடக்குதுங்க. அந்த தேர்வுக்கு தான் இப்போ ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். இந்த ரிவிஷனு ஆன்சரோட இது ஃபுல்லாக நம்ம பார்க்குறோம். ஃபஸ்ட்டு ரொமன்ஸ் ஹிந்தி 5% की बुद्धर ये किया तो वाक्य में लिखिए அப்படின்றாங்க. இது இந்த கீழ்கண்ட வினாக்களுக்கு விடை ஒரு வாக்கியம் அல்லது 2 வாக்கியத்தில் எழுதுக அப்படின்றாங்க. பிரசன்னம் அப்படின்னா கொஷின்ஸு, உத்தரம் பதில். இதுக்கு ஆன்சர் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி இந்த ரோமனில் டோட்டலாக ஃபஸ்ட்டு ரோமனில் 8 கொடுப்பாங்க. இனி 5 மட்டும் நீங்கள் அட்டன் பண்ணால் போதும். ஒன்றுக்கு 2 மார்க்ஸு, மொத்தம் டோட்டலாக 10 மார்க்ஸு. நீங்கள் பக்கத்தில் ப்ராக்கெட்டில் மார்க்ஸும் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபுல்லாக நீங்கள் அப்படியே ஏற்கனவே வீடியோஸில் சாப்டர் வைஸாக ஃபுல்லாக நடத்தியிருக்கேன். அதில் ஃபுல்லாக கொஸ்டின் ஆன்சர் ஃபுல்லாக போட்டிருக்கேன். நீங்கள் பார்த்துங்க. அப்படியே படிச்சுட்டு எழுதி பாருங்கள். அப்படியே இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸு தான். நெக்ஸ்ட் பதில் 7லேருந்து 16 வரைக்கும் கொடுத்துருக்காங்க, பார்த்துங்க. இது டோட்டலாக மொத்தம் 19 கொஷின் இருக்குது. இதில் 19 கொஷின் நீங்கள் தரவாக படிச்சிட்டிங்களா? இதில் 8 கொஷினுக்கு வாய்ப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்லா தரவாக படிச்சுட்டு நீங்கள் எழுதி பாருங்கள், கண்டிப்பாக வரும். இதில் 5 கொஷின் நீங்கள் அட்டன் பண்ண போதும் 10 மார்க்ஸு. நெக்ஸ்ட் செகண்ட் டேர்மில் கிஷி ஏக்கு கவிக்கா பரிச்சய ஜிஜே, இது கவிஞரை பற்றி எழுத சொல்லியிருக்காங்க. இதுக்கு 5 மார்க்ஸு. இது பேராகிராஃபாக நம்ம எழுதணும். ஃபஸ்ட்டு சூரியகாந்த் திரிபாட்டி நிராலா அப்படி அந்த டாப்பிக்கில் கொடுத்துருக்காங்க. செகண்டு ராம்தாரி சிம்க தினகர் பற்றி அந்த ஆத்திரை பற்றி கொடுத்துருக்காங்க. இது மினிமம் 5 லைன்ஸ் எழுதினாவே உங்களுக்கு 5 மார்க்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஆத்திரை பற்றி எழுதுறது ரொம்ப ஈஸி. இது தேர்டு மாக்கான்லால் சதுவேர்த்தி. ஃபோர்த்து சந்தித்யா அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதையும் ஃபுல்லாக பார்த்துங்க. தேர்டு ரோமன் கிசி ஏக்கு கவிதாக்கா சாராம்ச லிக்கியே. இது செய்யில் இருக்கக்கூடிய சாராம்ச எஸ்ஏ கேட்டிருக்காங்க. இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் எஸ்ஏ தான். இதை ஃபுல்லாக அப்படி படிச்சுங்க. அபினா ஹோக்கா மேரா அந்த இந்த டாப்பிக்கில் எஸ்ஏ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த எஸ்ஏ ஃபுல்லாக தரப்படுத்திங்க. ஏற்கனவே வீடியோஸில் போட்டிருக்கோம். ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணால் அப்படி லைனாக ஆர்டராக வரும், பார்த்துங்க. कमल आज उनकी जय बोल, सेकंड एस्से. தேர்டு ஹம்னவ பசந்த் லாயகே. இந்த டாப்பிக்கில் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம். இது கண்டிப்பாக அது கேட்பாங்க. இதை பார்த்துங்க.
ஃபோர்த் எஸ் வந்து ஜீவ பிரதீப். ஃபுல்லாக இந்த ரோமன் லெட்டர்ஸ் வந்து மொத்தம் வந்து 4 கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் வந்து 3 கேட்டு எனி 1 கேட்பாங்க. நம்ம ஈஸியாக அட்டன் பண்ணலாம். இது எல்லாமே 4மே இம்பார்ட்டன்ட் எஸ்ஏ தான். 4th ரோமனில் கிண்கி தோப்ப பத்தியாம்சக்கா சந்தர்ப்ப சகித்து பாவ சம்ஜாயி அப்படின்றாங்க. இது குறிப்பு வந்து குறிப்பும் விளக்கமும் வந்து இதில் வந்து எழுத சொல்லியிருக்காங்க. இது வந்து போயம் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 4 லைன்ஸ் கொடுப்பாங்க. இந்த போயம் படித்து பார்த்துட்டு இதில் என்ன வந்து மீனிங்ஸ் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அதுக்கு மெயினாக வந்து சந்தர்ப்பம் அப்படிங்கும்போது இந்த போயம் வந்து ஆத்தர் இதை இயற்றியவர் யார், இது எந்த போயம்லேருந்து வந்திருக்குன்ட்டு நாம் அதை எழுதணும். அதே போக பாவார்த்தம் அப்படின்னா இந்த போயம்க்கு உண்டான விளக்கத்தை வந்து கீழே எழுதுகிறோம். இதை வந்து மட்டும் டோட்டலாக வந்து 4 கொடுப்பாங்க. இந்த டாப்பிக்கில் வந்து எனி 2 மட்டும் அட்டன் பண்ணால் போதும். ஒன்றுக்கு வந்து 5 மார்க்ஸு. இது எல்லாமே வந்து இம்பார்ட்டன்ஸு தான் பத்தியாம்சம் எல்லாம். இந்த 7 போயம் ஃபுல்லாக அதை பார்த்துங்க. நெக்ஸ்ட் வந்து 5th ரோமனில் வந்து கிண்கி தோ பத்தியாம்சக்கா சந்தர்ப்ப சகித்து பாவ சம்ஜாயே அப்படின்றாங்க. இந்த இந்தியிலையும் வந்து போயமோடதுக்கு கொடுத்துருக்காங்க. இதுலேயும் போயம் தான் கொடுத்துருக்காங்க. 4 லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. எந்த போயம்லேருந்து வந்திருக்குன்னு சந்தர்ப்பம் பாவார்த்தம் நம்ம ரைட் பண்ணுறோம். இதுக்கு வந்து எனி 4 கொடுத்து எனி 2 வந்துட்டு அட்டன் பண்ண சொல்கிறாங்க. இதுக்கு ஒன்றுக்கு வந்து 5 மார்க்ஸு. இந்த டோட்டலாக வந்து மொத்தம் 6 கொடுத்துருக்காங்க. அவங்க கொடுக்குறது வந்து 4 தான் கொடுப்பாங்க. இந்த 6மே பார்த்துங்க கண்டிப்பாக வந்து இந்த 4 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. எனி 2 மட்டும் அட்டன் பண்ணால் போதும். நெக்ஸ்ட்டு 6th ரோமன் வந்து கண்டஸ்ட தோகுக்கு ஜயோங்கா தியோலிக்கி அப்படின்னு கண்டஸ்ட் அப்படிங்கும்போது மனப்பாட சைடு வந்து தோகையை கொடுத்துருக்காங்க. இதில் வந்து மொத்தம் 2 கொடுப்பாங்க. 2மே நீங்கள் அட்டன் பண்ணணும். ஒன்றுக்கு வந்து 2.5 மார்க்ஸு. நீங்கள் வந்து 5மே படிச்சுக்குங்க. 5 படிச்சுட்டிங்களா எனி 2க்கு வரும். இதில் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து 3 படிச்சுனாவே உங்களுக்கு வந்து 2 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு வரலாம், இல்லை 3rd வரலாம், இல்லை 2nd, 1st வரலாம். அப்படின்ற மாதிரி நீங்கள் ஃபஸ்ட் அப்படி இல்லை அப்படின்னா கீழேருந்து வந்து 3, 4, 5 ஃபுல்லாக படிச்சுட்டிங்கன்னா இதில் வந்து எனி 2 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்படி வேணாலும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து நல்லா தரவாக 3 படிச்சுக்குங்க. இது வந்து 5 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். செவன்த் ரவுண்டில் கிண்கி பாஞ்சி பிரசன்னுக்கு புத்தர் ஏக்குதோ வாக்கியமே லிக்கிய அப்படின்றாங்க. இதில் வந்து 5 வினாக்களுக்கு வந்து பதில் எழுதுங்க. ஒரு வாக்கியம் 2 வாக்கியத்தில் வந்து எழுதுங்க அப்படின்ற மாதிரி இங்கே லெசன்ஸில் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க கொஸ்டின் ஆன்சரு. இது மார்க்ஸ் வந்து 10 மார்க்ஸு. அவங்க 8 கொடுப்பாங்க. நீங்கள் வந்து எனி 5 மட்டும் அட்டன் பண்ணால் போதும். ஒன்றுக்கு வந்து 2 மார்க்ஸு. உங்களுக்கு ஆன்சர்ஸ் வந்து சிம்பிளாக தான் என்ன கேட்டுக்காங்களோ அது வந்து ஆன்சர் எழுதுனா போதும். ஒன் ஆர் 2 லைன்ஸ்லேயே உங்களுக்கு ஆன்சர் நீங்கள் முடிச்சா போதும். கொஷின்ஸ்லேயே உங்களுக்கு பாதி ஆன்சர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபுல்லாக அது என்ன கொஷின் கேட்டுக்கான்னு புரிஞ்சு நீங்கள் படிச்சுங்க. இது டோட்டலாக 15 கொஷின்ஸ் இருக்குது. இந்த 15 நீங்கள் படிச்சிட்டிங்களா 8 கொஷின் கண்டிப்பாக வரும். நீங்கள் வந்து 10 மார்க்ஸ் வந்து ஈஸியாக நீங்கள் ஸ்கோர் பண்ணலாம்.
एथ नंबर किन की 3 प्रश्नों के उधर 5 वाक्य में लिखिए இது வந்து டீட்டெயில் கொஸ்டின் ஆன்சர்ஸு இதை வந்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து எனி 5 கொடுப்பாங்க நீங்கள் வந்து எனி 3 மட்டும் அட்டன் பண்ணால் போதும் ஒன்றுக்கு வந்து 5 மார்க் டீட்டெயில் கொஸ்டின்ஸ்னால இது டோட்டலாக வந்து 15 மார்க்ஸு இது டோட்டலாக 8 கொஸ்டின் தான் கொடுத்துருக்காங்க அந்த 8 ஃபுல்லாக தரவாக படிச்சிங்க 8 படித்தா 5 கொஸ்டின் வரும் நீ எனி 3 அட்டன் பண்ணால் போதும் ஈஸியாக அதில் வந்து 15 மார்க் எடுக்கலாம் नेक्स्ट வந்து 9th ரவுண்டில் கிசி ஏக்கு பாட்காஸ்ட் ஆறாம் சிலிக்கே இது வந்து எஸ்ஏ தான் 3 எஸ்ஏ கொடுப்பாங்க டோட்டலாக நீங்கள் வந்து ஒன்று மட்டும் அட்டன் பண்ணால் போதும் இந்த எஸ்ஏ வந்து 10 மார்க்ஸு இது ஃபுல்லாக நாங்கள் வீடியோஸில் ஃபுல்லாக போட்டிருக்கோம் இது தமிழ் மீனிங்கில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் எஸ்ஏ இதை பார்த்துங்க நச்சிகேதா सेकंड स्वच्छता अभियान थर्ड एशे வந்து दो बैलों की कथा இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் எஸ்ஸே இது நல்லா பார்த்துக்குங்க ஃபஸ்ட்டு தேர்டு ரொம்ப இம்பார்ட்டன்ஸு பாருங்கள் இந்த ஃபோர்த் எஸ்ஸே வந்து வெரி இம்பார்ட்டன்ஸு ஒவ்வொரு டைம் கேட்டே இருக்காங்க சாய்க்கிள் கி சவாரி இந்த எஸ்ஸே ஃபுல்லாக நல்ல தரவாக படிச்சுங்க लास्ट 10th रमन வந்து किनकी 3 का संदर्भ सहित व्याख्या कीजिए அப்படின்றாங்க இதில் வந்து சந்தர்ப்பமும் பாவார்த்தையும் வச்சு எழுதுகிறோம் அவங்க வந்து 2 லைன்ஸ் கொடுத்துருவாங்க இந்த இடத்துல இதில் வந்து என்ன இருக்குன்னு சொல்லி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து படிச்சுட்டு மொத்தம் வந்து 3 மட்டும் அட்டன் பண்ணால் போதும் இதில் 5 கொடுப்பாங்க எனக்கு 3 எழுதுங்க ஒன்றுக்கு வந்து 5 மார்க்ஸு குறிப்பு விளக்கமும் நம்ம எழுதுகிறோம்
மொத்தம் இதில் தான் லாஸ்ட் ரவுண்டு. மொத்தம் அது வந்து 9 கொஸ்டின் தான் கொடுத்துருக்காங்க. நல்லா தரவாக படிச்சுட்டு நீங்கள் வந்து நல்லா தரவாக எழுதி பார்த்துட்டு நீங்களும் டெஸ்ட் மாதிரி ரைட் பண்ணி பாருங்கள். இது ரொம்ப ஈஸி. இந்த 9th கொஸ்டின் வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது கண்டிப்பாக வரும். இதை பார்த்துங்க. உங்களுக்கு இது ஃபுல்லாக தரவாக படிச்சுனா உங்களுக்கு வந்து 95 மார்க்ஸ் கண்டிப்பாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் ஃபஸ்ட் டைம் வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்கள் நோட்டிஃபிகேஷன் அப்பப்போ வந்துகிட்டே இருக்கும். நன்றி, தன்யவாத்.